வீடியோ பார்க்குற எல்லாருக்கும் வணக்கம். இது உங்கள் ரெஸ்லிங் கிங் 2. நான் உங்கள் ரகுமான். நீங்கள் பெரிதும் ஆவலுடன் எதிர்பார்த்த சிஎம் பாங் ரோமன் ரெயின்ஸ் செக்மெண்ட்டில் என்ன பேசினாங்க அப்படிங்கிறத தமிழில் பார்க்க போகிறோம். காய்ஸ், உண்மையிலேயே சிஎம் பாங் ரோமன் ரெயின்ஸை பார்த்து கொஞ்சம் ஓவராக தாங்க பேசிட்டாரு. சரி, வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். மறக்காம சேனலுக்கு ஃபஸ்ட் டைம் வந்துருக்கோங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பெல் ஐக்கானை கிளிக் பண்ண மூலியமா தினமும் போகிற ரெஸ்லிங் செய்திகளை தமிழ் மொழியில் தெரிஞ்சுக்கோங்க. ரோமன் ரெயின்ஸ் அரங்கத்துக்குள்ளே வந்த உடனே எல்லாருமே வி த ஒன் அப்படிங்கிற சிம்பிளரை காட்டுறாங்க. ரோமன் ரெயின்ஸும் வந்து இந்தியா பிளானா அக்னாலஜ் மீ, வழக்கமான அவருடைய சிங்க குரலில் அக்னாலஜ் மீ அப்படின்னு சொன்ன உடனே அடுத்து பேச ஆரம்பிக்கிறதுக்குள்ளேயே அந்த இடத்துக்கு பார்த்தீங்கன்னா சிஎம் பாங் வந்துட்டார். சிஎம் பாங் வந்தாலே பார்த்தீங்கன்னா ரோமன் ரெயின்ஸை வம்புளுக்கிறதுக்கு தானே வருவார். ரோமன், இந்த இடத்துல எல்லாருக்கும் நீ அக்னாலஜ் பண்ணலை, அதுக்கப்புறமாவே நீ எதாவது பேசணும்னு நினச்சிருப்பேன்னு அதுக்குள்ளே உன்னை டிஸ்டர்ப் பண்ணிட்டேன். ஓ சாரி மேன். நான் இந்த இடத்துல ஒரு முக்கியமான விஷயத்த சொல்லிக்கிட்டு நான் பேச வந்ததை ஆரம்பிக்கிறேன். இங்கே இருக்கிற எல்லாருமே வந்து காசை வேஸ்டாக்கி உன்னை பார்க்கறதுக்காக, உன்னுடைய ஸ்டூப்பிட் ஷெட்யூல் டேட்ஸை பார்க்கறதுக்காக வந்திருக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு உன் மனசில் ஓர வஞ்சத்தின ஏதாவது ஒரு தோணுச்சுன்னு வையேன், அதுக்கு நான் எக்னாலஜ் பண்ணுறேன். அதுக்கு மட்டும் நான் எக்னாலஜ் பண்ணுறேன். ஏன்னா இங்கே இருக்கிற மக்கள்லாம் வேஸ்ட்டாக பணத்தை வேஸ்ட் பண்ணிவிட்டு ஒன்றை பார்க்கறதுக்காக வரல, அவங்க இந்த ரெஸ்லிங் ஷோவை பார்க்கறதுக்காக வந்திருக்கிறாங்க. அது உனக்கு புரியணும்ல, அதுக்காக நான் எக்னாலஜ் பண்ணுறேன். இதை கேட்டு ரோமன் ரெயின்ஸ் சும்மா இருப்பாரா? ஓ பங்க், நீ இதை சொல்கிறதுக்காக தான் இந்த இடத்துக்கு வந்திருக்கியா? நான் வேறு ஏதோ ஒரு முக்கியமான விஷயத்தை பேசுறதுக்காக வந்திருக்கேன்னு நினச்சேன். ஒருவேளை உன் மனசில் அப்படி ஒரு விஷயம் தோணுச்சுன்னா அதுக்கு நான் பொறுப்பு இல்லைப்பா அப்படிங்கிற மாதிரி ரோமன் ரெயின்ஸ் பேசுகிறாரு. இல்லை, இந்த இடத்துக்கும் உனக்கும் எனக்கும் ஒரு பெரிய சம்மந்தம் இருக்குது. அதை உனக்கு ஞாபகப்படுத்தணும் அப்படிங்கிறதுக்காக நான் உனக்கு வந்திருக்கிறேன். இந்த இந்தியா போன உனக்கு ஞாபகம் இல்லையா? முதல்ல இந்த ஷீல்டு டெபியூட் ஆச்சே அந்த இடம். இந்த இடத்துல தான் நான் உங்களை டெபியூட் பண்ணேன். உங்கள் 3 பேரையும் சேர்த்து இந்த இடத்துல டெபியூட் பண்ண இடம். அதை உனக்கு மறக்கக்கூடாது அப்படிங்கிறதுக்காகவும் ஞாபகப்படுத்தணும் அப்படிங்கிறதுக்காகவும் நான் இந்த இடத்துக்கு வந்திருக்கிறேன். ரோமன் சொல்கிறாரு, நீ என்ன டெபியூட் பண்ணலை, என் கூட இருந்த 2 ஸ்டூப்பிட்டான முட்டாள் பசங்களை தான் நீ டெபியூட் பண்ண. நானாக தான் உருவானேன். எனக்கு நீ ஹெல்ப் பண்ணலை, நீ என்னை தேர்ந்தெடுக்கலை, உன்னால் எனக்கு எந்த பிரோஜனமும் இல்லை. உண்மையை சொல்லணும்னா த ஷீல்டு இருக்கிறதுக்கு காரணமே நானாக தான் இருந்தேன். நான் இல்லாட்டா எப்போவோ அழிஞ்சிருக்கும் அப்படிங்கிறத ரோமன் சொல்கிறாரு. இல்லை ரோமன், இந்த இடத்துல நீ உண்மையை மறுத்தாலும் நிஜமான விஷயம் என்னென்னா, இப்போ உன் கையில் ஒன்றுமே இல்லை. உன் கையில் ஒன்றுமே இல்லை அப்படிங்கிறது தான் நிஜம். நீ மேபி வந்து என் கிட்டே இருக்கிற இந்த ஹெவி வெயிட் சாம்பியன்ஷிப்பை வின் பண்ணி நியூ ஹெவி வெயிட் சாம்பியன் ஆகணும் அப்படிங்கிற எண்ணம் அவன் மனசில் இருந்துச்சுன்னா நான் அவனை புரிஞ்சுக்கோ. நான் வந்து ஒரு நல்ல டிஃபெண்டிங் சாம்பியன், நான் வந்து இந்த மாதிரி டேட்டை கொடுத்து இந்த ஷெட்யூலில் தான் வருவேன். இப்படி வரும்போது தான் நீங்கள் எக்னாலஜ் பண்ணணும் அப்படிங்கிறதுல நான் வீக்லி எல்லா விதமான ராக்கும் வருவேன். ஏன்னா இந்த மக்களுக்கு தெரியும் பங்க் எப்படிப்பட்ட ஒரு சாம்பியன், எப்படிப்பட்ட ஒரு ரெஸ்லர்னு. அவங்களுக்கு ஒரு பெஸ்ட்டு என்டர்டெயின்மெண்ட் ஷோவை கொடுக்கணும், பெஸ்ட் இந்த வேர்ல்டாக இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக நான் எப்போவுமே இந்த இடத்துல வந்துக்கிட்டே இருக்கிறேன். ரோமன் ஒன்றை மாதிரி மந்த்லி ஒருக்கா வந்து அக்னாலஜ் மீ அப்படின்னு சொல்லிக்கிட்டு போகிற ஆள் கிடையாதுப்பா நான். பாங்க், நீ ஷீல்டில் என்னை செலக்ட் பண்ணலை அப்படிங்கிறது உனக்கு நல்லாவே தெரியும். நீ என்னை வெறுத்த, ரிஜெக்ட் பண்ண. ஆனால் இந்த ரெஸ்லிங் கம்பெனிக்கு தெரிஞ்சது ரோமன் ரெயின்ஸ் இருந்தால் தான் இந்த ஷீல்டு நல்லா இருக்கும், இம்ப்ரூவ்மெண்ட் ஆகும்னு சொல்லிட்டு என்ன இந்த டீமில் இருக்க சொன்னாங்க. அதனால் நான் பயணித்தேன். அதன் மூலியமாக தான் இந்த ரெஸ்லிங் கம்பெனிக்கு யாராலும் மறக்க முடியாத ஒரு ஃபேக்ஷன் கிடச்சிது. அதை நீ மறந்துட்டியா அப்படிங்கிற மாதிரி கேட்குறாரு. மறக்க முடியாத அந்த நாட்கள் அது ஒன்றால் நிகழ்ந்தது அப்படிங்கிறது நினைக்கும் போது ஆச்சரியமாக தான் இருக்குது. ஆனால் நீங்கள் எல்லாருமே என் பின்னாடி கை கட்டிட்டா இருந்த ஆள் தானே. இப்போது ஒவ்வொருத்தரும் தனித்தனி பாணியில் போனாலும் எப்போவுமே நான் ரோமன் ரெயின்ஸை பார்த்து சொல்கிற ஒரு விஷயம் என்னதுன்னா, நான் இல்லைன்னா நீ இல்லை. அதை நீ புரிஞ்சிக்கோ. இங்கே இருக்கிற மக்கள் எல்லாருமே எப்போவுமே என்ன பார்க்கறதுக்காக தான் வராங்க. இவ்வளோ நேரம் பங்கு பேசிக்கிட்டு இருந்தார்ல, இப்போ ரோமன் ரெயின்ஸ் கொந்தளிச்சிட்டாரு. ஓ மிஸ்டர் ஹான்சம் மேன், இந்த இடத்துல இருக்கிற பெண்கள் எல்லாருமே வந்து பங்கை பார்த்துருக்காங்க நினைக்கிறதுக்கியா?
ஒருவேளை உன்னை பார்க்கறதுக்காக நீ கொடுக்குற அந்த ஃப்ளையிங் கிஸ்ஸுக்காக இந்த இடத்துல பெண்கள் வந்திருக்காங்கன்னா, வயதான பாட்டி தாத்தா கூட இருக்கிற 30-40 வயது ஆகியும் இன்னும் கல்யாணம் பண்ணாத கன்னி பெண்கள் தான் இந்த இடத்துல உன்னை பார்க்கறதுக்காக வந்திருப்பாங்க. நான் ஏன் அப்படி சொல்கிறேன்னா, நீ எப்போ இந்த ரெஸ்லிங் கரியரை விட்டு போயிட்ட. நீ இந்த ரெஸ்லிங் கரியரில் இருக்கும்போது குழந்தைகளாக இருக்கிறவங்க இப்போ 30-40 வயசாக இருப்பாங்க. அப்போது உன்னுடைய வயசு, நீ ஒரு கிழவன். இந்த இடத்துல உன்னை பார்க்கறதுக்காக இந்த மக்கள்லாம் வந்துருக்குறாங்க. நீ ஒரு நாள் டிஃபெண்டிங் சாம்பியன் அப்படிங்கிற சொல்கிற, வீக்லி வாரன்னு சொல்கிற. ஆனால் ஒன்று புரிஞ்சுக்கோ, நான் ஒரு தடவை வந்தாலும் இந்த மக்கள் எல்லாருக்குமே நான் ஒரு சிறந்த சாம்பியன் அப்படிங்கிறத நிரூபித்தேன், சிறந்த மனிதன் அப்படிங்கிறத நிரூபித்தேன். ஒன்னால் நிரூபிக்க முடிஞ்சுதா? ஒன்று புரிஞ்சுக்கோ, ரெஸ்ல்மேனியா ஆஃப்டர் என்ன நடக்கும் தெரியுமா? த ஜான் சீனா ரெஸ்ல்மேனியாவில் அவன் சாம்பியன்ஷிப்பை வின் பண்ணதுக்கு அப்புறமா அந்த இயர் முழுக்க நல்லபடியாக அமையணும்னு நினச்சான். ஆனால் அவன் டைட்டில் தோற்றதுக்கப்புறமா தன்னுடைய ரிட்டையர்மெண்ட் டூரை நோக்கி போயிட்டான். ரிட்டையர்மெண்ட் பயணத்தில் கண்ணீர் விட்டு ஜான்சனாவுடைய பயணம் எப்படி இருந்ததோ அதை நான் உனக்கு பரிசாக தரேன். அதாவது என்ன சொல்கிறாருன்னா, ஜான்சனாவுடைய ரிட்டையர்மெண்ட் பயணம் 2025, பங்கோடைய ரிட்டையர்மெண்ட் பயணம் 2026. ரெஸ்ல்மேனியாவில் என்கிட்ட நீ டைட்டில் தோற்றதுக்கப்புறமா இந்த இடத்துல குறுகி ஐ எம் த ரிட்டையர் அப்படின்னு சொல்லிட்டு இந்த இடத்த விட்டு போவேன். அதை நானும் பார்க்குறேன். நீ ரிட்டையர்மெண்ட் ஆகி தான் போக போகிற அப்படிங்கிறத கலாய்க்கிறாருங்க. நீ வயசாகிட்ட, உன்னை பார்க்கறதுக்கு யாருமே இங்கே இருக்க மாட்டாங்க, ஸோ ரிட்டையர்மெண்ட் ஆகி போயிரு அப்படிங்கிறத சிம்பாலிட்டிக்காக சொல்கிறாரு. போகும்போது பங்கு ரோமன் ரெயின்ஸை பிடிச்சிட்டாரு. ஏன்பா, உன் பாண்டிக்கு நீ நல்லாவே பேசுன, சூப்பராகவே பேசுனேன், அதுக்கு எதிர்பாணி நான் பேச வேண்டாமா? அதாவது இப்போ ரோமன் ரெயின்ஸ் பேசினதை காட்டிலும் பங்க் பேசினது ரொம்பவே வயலன்ஸாக இருந்தது. ரோமன் என்ன சொன்னார்? நான் உன்னை தோக்கடிச்சு உன்னை ரிட்டையர்மெண்ட் ஆக்குவேன் அப்படின்னு தானே சொன்னார். ஆனால் இவர் பேசின வார்த்தையை நீங்களே கேளுங்களேன். ஹோ கோடா பீச், இந்த இடத்துல ஒரு ஸ்டூப்பிட்டான பிட்ச், ஒரு ஸ்டூப்பிட்டான ரைன்ஸ், அப்புறம் கெட்ட வார்த்தை போட்டு ரைன்ஸ்னு சொல்கிறாரு. இப்படிப்பட்ட ஒருத்தன்கிட்ட நான் இந்த இடத்துல ரிட்டையர்மெண்ட் ஆவேன்னு நினைக்கியா? நெவர். உன்னோடைய ஆணவ பேச்சை கேட்டு நான் ரொம்பவே சந்தோஷப்பட்டேன். நீ இதுக்கு முன்னாடி வெற்றி பெற்ற மேட்சஸையும், நீ இதுக்கு முன்னாடி சாம்பியன்ஷிப் வின் பண்ணும்போதும் நான் உனக்கு ஒன்று ஞாபகப்படுத்தவா? நீ இதுக்கு முன்னாடி சாம்பியன்ஷிப்பை வின் பண்ணும்போது உனக்கு ஷீல்டு இருந்தது, உனக்கு பாதுகாப்பாக இருந்தது. அந்த ஷீல்டு இருக்கும்போது நீ 2014 காலத்தில் சாம்பியன்ஷிப்பை வின் பண்ண நிஜம். அதுவே உன்னுடைய ஸ்டூப்பிட்டான சோஸ் பிரதர் ஜிம்மி அண்ட் ஜே உன் கூட இருக்கும்போது நீ சாம்பியன்ஷிப்பை வின் பண்ண, அது சீட்டிங் முறையில் 1300 நாட்களை கடந்து நீ சாம்பியனாக இருந்த. அந்த நாட்கள் மீண்டும் வரும்னு நினைக்கிறியா ரோமனு? சரி, அதை விட்டுத்தள்ளு. உன் கூட எப்போவுமே அறிவுரை சொல்லிக்கிட்டு இருக்கிற வாய்ஸ்மேன் உன்கிட்ட இருக்கிறானா? உன் கையை நீட்டு ரோமனு. உன் கைக்குள்ளே என்ன இருக்குது? த ஷீல்டு இருக்குதா? இல்லை உன் கையில் சோஸ் இருக்கிறாங்களா? இல்லட்டா துரோகம் செய்கிற பால் ஹேமன் இருக்கிறானா? ரோமன், உன் கையில் ஒன்றுமே இல்லை. என் கையில் எப்போவுமே ஒன்றும் இல்லை. ஆனால் என் கீழே சாம்பியன்ஷிப் இருக்குது, என்கிட்ட மக்கள் இருக்கிறாங்க. ஏன்னா நான் ஒரு டிஃபெண்டிங் சாம்பியன். என்னை பற்றி இந்த மக்களுக்கு நல்லாவே தெரியும். ஆனால் உன்கிட்ட என்ன இருக்கு மேன்? உன்கிட்ட வாய் மட்டும்தான் இருக்குது. நீ பேச மட்டும்தான் செய்வ. எனக்கு வயசாயிருச்சு, என்ன ரிட்டையர்மெண்ட் பண்ணுவேன்னு சொல்கிற. எப்படி ரிட்டையர்மெண்ட் பண்ணுவ? ஜான் சீனா மாதிரியா? ஜான் சீனா அவனுடைய கெரியர் ஹாலிவுட்டில் போயிட்டான். என்னுடைய கெரியர் இருந்த ரெஸ்லிங் பயணத்தில் தான். நான் இந்த 2026 உன்கிட்ட தோத்துட்டு எல்லாருக்கிட்டேயுமே கண்ணீர் மழுக்க நான் இந்த இடத்த விட்டு ரிட்டையர்மெண்ட் ஆகிறேன் அப்படின்னு சொல்லி நினைக்கிறியா? உன்கிட்ட தோத்துட்டேனாலும் நான் அப்படி சொல்ல மாட்டேன். ஏன்னா நான் ஒரு நல்ல மனிதன், நான் நல்ல ரெஸ்லர். ஆனால் இந்த இடத்துல இருக்கிற ரோமன் ரெயின்ஸ் எவ்வளோ பெரிய சுயநலவாதி அப்படிங்கிறது எனக்கு மட்டும்தான் தெரியும். உன் சுயநலத்துக்காக ஷீல்டை பிரித்த, உன்னுடைய சுயநலத்துக்காக நீ உன்னுடைய பிளட் லைனில் இருக்கிறவங்களையே அடித்து அவங்கள கீழே நசுக்குன பால் ஹேமனை உன்னை விட்டு போன. பால் ஹேமன் என்னை விட்டு போகிறதுக்கு முன்னை விட்டு போகிறதுக்கு காரணம் நீ. மிஸ்டர் ரோமன், உன்கிட்ட ஒன்றுமே கிடையாது. உன் கையில் ரெட் அண்ட் ப்ளூ கேப்சூல்ஸ் இருக்குன்னு நினைக்கிறியா? இல்லை, உன்கிட்ட ஒன்றுமே இல்லை. எம்டி ஹேண்ட்.
இந்த எம்டி ஹேண்டை வச்சுக்கிட்டு நீ ரெசல்மேனியால என் கூட சண்டை போட வருவல்ல. இப்போ தாங்க ஒரு முக்கியமான வார்த்தையை சொல்கிறாரு. அதாவது ரெசல்மேனியாவில் உன்னுடைய எம்டி ஹேண்டை வச்சுக்கிட்டு என்கிட்ட சண்டை போட வருவல்ல, அந்த டைமில் நான் வந்து ஒரு சவப்பட்டியை ரெடி பண்ணி வச்சுருப்பேன். அந்த சவப்பட்டியில் ரோமன் ரெயின்ஸ் இஸ் டெத் அப்படின்னு சொல்லிட்டு நான் போட்டிருப்பேன். நீ என்ன ரிட்டைர்மெண்ட் ஆக்குவேன்னு சொன்னல, ஆனால் அந்த சவப்பட்டியில் நான் உன்னை புதைப்பேன். அப்படி புதைக்கும் போது இங்கே இருக்கிற மக்கள் எல்லாருமே ரோமன் ரெயின்ஸை தனியாக புதைச்சிட்டிங்களே, ரோமன் ரெயின்ஸ் கூட யாருமே இல்லையே அப்படின்னு சொல்லிட்டு அவங்க கவலைப்படுவாங்க நினைக்கிறியா? ஆனால் அப்படிப்பட்ட கவலையை நான் உனக்கு கொடுக்க மாட்டேன் ரோமன். உன்கிட்ட பாலியமன் இருக்க மாட்டாரு, உங்ககிட்ட ஷீல்டு இருக்காது, சாம்பியன்ஷிப் இருக்காது, உன்கிட்ட ஊசோஸ் இருக்க மாட்டாங்க, பிளட் லைன் இருக்க மாட்டாங்க, ஆனரி ஹூஸ் இருக்க மாட்டான். ஆனால் இங்கே இருக்கிற மக்கள் கேட்பாங்க, ரோமன் ரெயின்ஸை நீங்கள் ரெசல்மேனியாவில் தோக்கடிச்சதுக்கப்புறமா இந்த இடத்துல அதுவும் அந்த புதைக்குழியில் தனியாக புதைப்பீங்களான்னு. ரோமன், நான் அவ்வளவு இறக்கம் இல்லாதவன் இல்லை. ரெசல்மேனியாவில் நான் உன்னை பீட் பண்ணி உன்னை சாகடிச்சதுக்கப்புறமா ஒன்று அந்த கல்லறை பொட்டியில் புதைக்கும் போது நீ தனி மரமாக இருக்க மாட்டேன், ஏன்னா உங்கள் அப்பன் கூட இருப்பான்டா அப்படின்னு சொல்கிறாரு. அதாவது நான் உன்னை புதைக்கும் போது எந்த இடத்துல புதைப்பேன் தெரியுமா? உங்கள் அப்பன் செத்த அந்த கல்லறை குழிக்க பக்கத்தில் ரோமன் ரெயின்ஸோடைய கல்லறையையும் நான் நெடுவேன் அப்படின்னு பங்கு பேசியிருக்காருங்க. இது ஓவர் தானே உண்மையிலேயே? ஸோ பங்கு பேசுனதை பற்றியும் ரோமன் பேசுனதை பற்றியும் கமெண்ட் பண்ணுங்கள். உண்மையிலேயே பங்கு பைல்பான் ஸ்பீச்சை விட இந்த ஸ்பீச் ரொம்ப பயங்கரமாக இருந்ததில்ல?